அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஆடி மாதத்தின் முதல் நாள். அம்பிகையை இப்படி வழிபாடு செய்யுங்கள், அம்பிகையே உங்கள் வீட்டிற்கு வருவாள் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? எப்படி நாளை ஆடி முதல் நாள் அம்பிகையை நம்ம வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளைய தினம் ஆடி மாதத்தின் முதல் நாள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆடி முதல் நாள் வியாழக்கிழமை வருகிறது. அன்றைய நாள்ல நம்மளுக்கு தேய்பிறை அஷ்டமியும் வருகிறது. கண்டிப்பா ஆடி மாதத்தின் முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாட்டிற்குரிய நாள். ஆடி மாதம் முழுவதுமே நம்ம வழிபாடு செய்வதற்குரிய மாதமாக இருக்கக்கூடியதுதான். அதனால ஆடி மாதத்தின் முதல் நாளே நாம அம்பிகையை எப்படி நம் வீட்டிற்கு அழைப்பது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். எப்பவுமே அம்பிகை நம்ம கூட தானமா இருக்கிறாங்க, ஏன் நம்ம அவங்கள அழைக்கணும் அப்படின்னா, ஆடி மாதம் இப்போ நாளைக்கு ஆடி 1, இன்னைக்கே நம்ம வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம வச்சிருப்போம். அப்ப எந்த கெட்ட சக்திகளையும் நம் வீட்டிற்குள் அண்ட விடாமல் முதல்ல நிலை வாசல்ல நம்ம செய்யக்கூடிய அந்த மாவிளை தோரணம், வேப்ப இலை தோரணங்கள் அனைத்தையும் கட்டி வாசல்ல ஒரு எலும்பிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் பூசி அத வாசல்ல 2 பக்கத்துக்கு வைக்கணும். வச்சுட்டு அடுத்தது பூஜை அறையில பார்த்தீங்கன்னா, முதல் நாளே பூஜை அறையெல்லாம் சுத்தம், பூஜை அறையில இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் அனைத்தையும் சுத்தம் பண்ணிடணும். சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பிகையை நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதற்கு நம்ம கலசம் ரெடி பண்ணணும். இத வெள்ளிக்கிழமைக்கு ஒரு தடவை நீங்க மாற்றிக்கொண்டே இருக்கலாம். நிரந்தர கலசமாக வைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் நான் சொல்றேன். முதல்ல வாரம் ஒரு முறை மாற்றக்கூடிய நீர் கலசத்தை நம்ம முதல்ல பாத்திரலாம். ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க. அதுல வாழை இலை விரிச்சு அதற்கு மேல பச்சரிசி, இல்லைன்னா பூஜைக்கு உண்டான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அதற்கு மேல பச்சரிசிய பரப்பிட்டு அதற்கு மேல பார்த்தீங்கன்னா சின்னதா கூட நீங்க கலசம் வச்சுக்கலாம். ரொம்ப பெருசா வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த பித்தளை சொம்புல பார்த்தீங்கன்னா நல்ல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூக்கள் சுத்திட்டு அதுல சுத்தமான நீரை நிரப்பி அதுக்குள்ள மஞ்சள் குங்குமம், ₹1 நாணயம், ஒரு எலும்புச்சம்பளம், வாசனை திரவிய பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு அதற்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா மாயிலை வேப்ப இலை வச்சுக்கோங்க. அதற்கு மேல மஞ்சள் பூசி நல்ல தேங்காய் வச்சுட்டு அதற்கு மேல பூவை வச்சுக்கோங்க. இது அம்பிகையை வீட்டிற்கு அழைப்பதற்குண்டான கலசம். இத மணப்பலகையில கலசத்தை இப்படி வச்சிருங்க. வச்சுட்டு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பருப்பு பாயாசம், அதுல ஏதாவது உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அதை செஞ்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நாம பார்த்தீங்க அப்படின்னா அம்பிகைக்கு நாம எப்பொழுதும் சொல்றதுதான், நாம அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணணும். பாராயணம் பண்ணிட்டு அம்பிகை வீட்டிற்கு அந்த கலசத்துல ஆகாவனம் செய்வதற்கு குங்கும அர்ச்சனை, அர்ச்சனையால் அர்ச்சனை, பூக்களால் அர்ச்சனை செய்து தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளணும். இந்த நீர் கலசம் அப்படிங்கிறது ஒரு வாரத்திற்கு நம்மளுக்கு வரும் இல்லைங்களா? அப்போ இந்த ஆடி முதல் நாள் அம்பிகையை வீட்டுக்கு அழைச்சிட்டோம் அப்படின்னா 5 நாட்கள் நாம இதை அப்படியே விட்டுடலாம். அடுத்தது நீங்க வெள்ளிக்கிழமை வரும் பாத்தீங்களா, அதாவது நாளை ஆடி முதல் நாள், மறுநாளே நம்மளுக்கு ஆடி வெள்ளி வந்துருது, அதனால பிரச்சனை கிடையாது. அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது வியாழக்கிழமையிலேயே நீங்க இந்த கலசத்தை எடுத்து அந்த கலச நீரை துளசி செடி, மருதாணி செடிகள்ல ஊத்திருங்க. கால்படாத இடத்துல அந்த பொருட்களை எல்லாம் போட்டுடுங்க. அதற்கு அடுத்தது புதுசாக இதே மாதிரியே நீங்க ஒரு கலசம் ரெடி பண்ணி நீங்க வழிபாட்டை 2வது வெள்ளிக்கிழமையில ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு வாரத்திற்கு ஒரு முறை மாற்றக்கூடியது. இப்போ நீங்க வெளியில போயிடுறீங்க, அம்மா எங்களால் ஆடி மாதம் முழுவதும் வீட்டில் இருக்க முடியாது, நாங்கள் ஒரு வாரம் தான் இருப்போம், 5 நாள் தான் இருப்போம், அதுக்கடுத்து அடிக்கடி நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னா இதை 3 நாள் 5 நாள் 7 நாள் அப்படிங்கிற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இந்த கலசத்தை நீங்கள் வச்சுட்டு அதற்கு அடுத்து நீங்கள் எடுத்துடலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் கலசத்தை வைப்பதும் வைக்காததும் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது இல்லைங்களா? அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் வீட்டில் தான் இருப்போம், ஆடி மாதம் முழுவதும் அம்பிகையை வழிபாடு செய்வது எங்களுடைய வழக்கம் அப்படிங்கிறதுனால
அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா முழுசா நம்ம அந்த ஆடி மாதம் 30 நாளும் நிரந்தர கலசத்தை நம்ம வைக்கலாம். அது எப்படி வைக்கணும் அப்படின்னா சேம் இதே ப்ராஜெக்ட் தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணப்பலகை, அதற்கு மேலே ஒரு தட்டு, அதில் பச்சரிசி பரப்பி அதே சொம்புல வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க. அதற்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசியை நிரப்பிக்கோங்க. நிரப்பிட்டு ₹1 நாணயம், ஒரு எலும்புச்சம்பழம், காதோல கருகுமணி, மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டுட்டு சில்லறை நாணயங்களையும் போட்டுடுங்க. போட்டுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாவிளை வச்சுக்கோங்க. அதற்கு மேலே ஒரு தேங்காய் வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அந்த தேங்காய்க்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூவு, வேப்பையிலை இதெல்லாம் வச்சுக்கோங்க. இதை வந்து தினமும் அந்த பூவை வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து நிரந்தரமாக ஆடி மாதம் 30 நாளும் இந்த கலசத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதற்கு இடையில வந்து கலசத்தை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நீர் கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா அது வாரத்திற்கு ஒரு முறை நம்ம மாற்றிட வேண்டும். இந்த கலசத்தை நீங்கள் மாற்ற தேவை கிடையாது. ஆடி மாதம் முழுவதும் அம்பிகை உங்க வீட்டிலேயே இருந்து வாசம் செய்வாள். இப்படி நீங்க கலசம் வச்சு அம்பிகையை கூப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நாளைய தினம் அம்பிகை உங்கள் வீட்டிற்கு நிச்சயம் சத்தியமாக வருவாள். நம்பிக்கையோட இந்த கலசத்தை வச்சு வழிபாடு செய்யுங்க. சரிம்மா, இப்படி வழிபாடு செஞ்சா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. இப்போ நிறைய வீடுகள்ல வந்து இதற்கு இந்த ஆடி மாதத்திற்கு முன்பாக பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம். பல துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் நீங்க அனுபவிச்சிருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்களாவது நம்ம வாழ்க்கையில சந்தோஷமும் தொழில முன்னேற்றமும் செல்வ செழிப்பும் ஏற்பட வேண்டும் அப்படின்னா ஆடி முதல் நாள் வீட்டிற்கு அம்பிகையை இப்படி அழைத்து வழிபாடு செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு வருடமும் நீங்க இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நம்பிக்கையோட சொல்றாங்க, நிச்சயம் அம்பிகையை வீட்டிற்கு அழைப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இதை நீங்க இப்படி அழைச்சு வழிபாடு செய்த பின்பு ஆடி மாதத்தின் முதல் நாள் நீங்க இரவு தூங்க போறீங்க இல்லைங்களா, அப்பொழுதே அம்பிகை உங்கள் வீட்டிற்கு வந்ததற்குண்டான அறிகுறிகளை உங்களுக்கு காண்பிப்பார். எப்படி அப்படின்னா ஒன்று கனவுல வந்து தெரியும், இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத அம்பிகை வந்து உங்களுக்கு உணர்த்துவாள். அதனால கண்டிப்பா நாளைய தினம் ஆடி மாதத்தின் முதல் நாள் அம்பிகையை இப்படி வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யணும். ஆடி மாதம் முழுவதும் அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய மாதம். அதனால அம்பிகையை நம்ம வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி கலசம் நிறுவி அம்பிகையை வீட்டிற்கு அழைத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அம்பிகை நம் வீட்டிற்குள் வருவாள். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி நம் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் செல்வ செழிப்பாகவும் கண்டிப்பா மாற்றுவாள். நம்பிக்கையோட செய்யுங்க. சொல்றதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும், ஆனா ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடுங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தது. அம்பிகையே நம்மளை தேடி வருகிறாள் அப்படின்னா நாம ஏன் அந்த வழிபாட்டை விட்டு வைக்கணும்? கண்டிப்பா உங்க வீட்டுல என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்க அம்பிகையை வழிபாடு செஞ்சு பாருங்க. நிச்சயம் அம்பிகை உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்துவார். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.